ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ வர 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் சிஓஏ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்த்துடலாம். இதில் மெயினாக வந்து எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஓல்டு சிலபஸா இல்லை நியூ சிலபஸா அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே டெமோ கிளாஸில் கிளியராக பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடியே நான் வந்து சிலபஸ் பற்றின வீடியோஸ் கூட நான் கொடுத்துருக்கேன். அதில் ஓல்டு சிலபஸ் அதே போல் நியூ சிலபஸில் பெருசாக சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. ஒரு யூனிட் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு யூனிட் வந்து பார்த்தோம்னா இப்போ நடத்த தேவையில்லை. சரிங்களா? பழசாக இருக்கக்கூடிய யூனிட்ல இருந்து புதுசாக ஒரு யூனிட் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகுது, அவ்வளோதான். சிஓஏ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 யூனிட்ஸ். அந்த 7 யூனிட் அப்படியே தான் இருக்குது, ஒரு யூனிட் மட்டும் மாறுது. அப்போ அந்த ஒரு யூனிட்டை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம் வரத்துக்குள்ளே படிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் தானே. அந்த ஒரு யூனிட்டை நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நியூ சிலபஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் டைப் ரைட்டிங் எல்லாம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறோம். இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ஓல்டு எதிர்பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நியூ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸும் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனில் போய் கிளாஸ் போனாலுமே சரி, நீங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் லிசன் பண்ணிக்கணும். டைப் ரைட்டிங் சைட் பை சைடு ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க. எதுக்கும் சேஃப்டி தான். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் நம்ம ஆன்லைன்லேயே அப்படியே வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க தான் போகிறோம். அப்போது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ அந்த லேப்டாப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நான் சொல்லக்கூடிய ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் அப்படியே வந்துடும். நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ண அங்கே உங்களுக்கு டைப் ஆகிறது தெரியும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து டைமிங் நீங்கள் அந்த 10 நிமிஷம் நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுப்பேன். அதே போல் வந்து கொஞ்ச நாள் முடிஞ்ச பிறகு நம்ம எப்படி மெஷினில் ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதை அப்படியே எங்கள் கீபோர்டில் பண்ண போகிறோம். ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போது 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம டைப் பண்ணுற மாதிரி அந்த டைம் செட் பண்ணி நான் கொடுத்துருவேன். நீங்கள் டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக டைப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நிமிஷத்தில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் இருக்குது. ஸோ அது ரெனியூவல் ப்ராசஸில் இருக்குது. நான் ரெனியூவல் ஆன உடனே உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அந்த ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் என்னாலையும் பார்க்க முடியும். நான் வந்து பார்த்து உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி மெத்தடு. நம்ம 2 பக்கத்துக்குமே வந்து சேஃப்டியாக வந்து ப்ராக்டிஸை கொண்டு போகிறோம். அதனால் நீங்கள் வந்து எந்த சிலபஸ் அப்படின்னாலாம் பயப்பட தேவையில்லை. சிலபஸில் வந்து பெருசாக மாற்றமெல்லாம் இல்லை. படிக்க வேண்டிய விஷயத்தில் மாற்றமெல்லாம் இல்லை. புதுசாக பழசா அப்படிங்கிற குழப்பமே தேவையில்லை. இப்போ வந்து நான் பழசாக இருந்தால் தான் கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன், புதுசாக இருந்தால் நான் படிக்கவே மாட்டேன் சிஓஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்போம். அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ ஜாயின் பண்ண வேணாம். அப்புறம் எப்படி இருந்தாலுமே நான் சிஓஏ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் நிறைய இருக்குது. நமக்கு அப்டேட்ஸ் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிலபஸை பற்றியெல்லாம் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து ஸ்பைரல் ஃபார்மேட்டில் நம்மளோட ஓன் கண்டென்ட் மெட்டீரியல் தான். நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாலே டிஸ்டிங்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு அஷூரன்ஸ் நானே கொடுப்பேன். சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதுமானது தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மட்டும் கொஸ்டின் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் இன்ஸ்டியூஷனில் என்ன கைடன்ஸ் பண்ணுறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே சொல்கிறது தான். ஓனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுமே நீங்கள் ஓன் ப்ராக்டிஸ் டைப் ரைட்டிங் இங்கிலீஷோ இல்லை வந்து தமிழ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சைடில் வச்சுக்கோங்க. நமக்கு சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகி டைப் ரைட்டிங் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 2 மாதம் டைம் இருக்கும். நம்ம தாராளமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸ் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் தான். 7:15 8:15 வரைக்கும் பிஎம் தான். இந்த கிளாஸ் டைமில் உங்களுக்கு அதிகபட்சமாக 3/4 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து எனக்கு டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். என்னவெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் டெய்லி இப்படியே மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்றேன். அதே போல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சிஓஏ டெமோ கிளாஸுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க.